ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை மங்களகரமான வெள்ளிக்கிழமை விடியல்லதா நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்த மனமகிழ்ச்சியோடு நான் முடிச்சு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது என் செல்லமே. எப்போவுமே நீ யாருங்கிறதையும் உன்னுடைய திறமை என்னங்கிறதையும் நீ தெரிஞ்சு வச்சிருந்தா போதுமே தவிர அதை யாருக்கிட்டையும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையில்லாமல் தகுதிகள் இல்லாத மனிதர்களிடம் போய் நீ யாருங்கிறத விளக்கி சொல்லவும் பேசவும் முயற்சி செய்வது புத்திசாலித்தனமாக இருக்காது. குறையே இல்லாத ஒரு மனிதனின் நட்பு வேணும்னு நீ நினச்சினா நீ தனிமையில் தான் இருக்கணும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் குறையும் நிறைகளும் இருக்க தான் செய்யும். உனக்கு உறவுன்னு சொல்லிக்க 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன் உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது உன் கூட இருக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதரை தான் உன் பக்கத்தில் வச்சிருக்கேன். உனக்கு எதை எப்போது தரணுமோ அதை நிச்சயமாக நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போனவன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒருபோதுமே வீண் போகாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு நீ நினச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை சிறந்த நேரத்தில் அமைச்சு தருவேன். எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருபடியாக நடந்துக்கிறாங்களே, ஆளுக்கு ஒரு நியாயமாக இருக்காங்களே நினச்சி நீ கவலைப்பட வேணாம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும். அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இப்போதெல்லாம் யாருமே இந்த வராகி அம்மாவையும் தெய்வத்தையும் தேடுறதே கிடையாது. யாருக்கான தேடலும் என்னிடத்தில் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் விரக்தியும் கவலையும் சலிப்பும் வெறுப்பும் இருக்கிறத நான் பார்க்குறேன். என்ன உங்களுக்கு உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு மறந்து போயிடுச்சா என்ன? மனிதனுடைய வாழ்க்கையே பல துன்பங்களும் சோதனைகளும் நிறைஞ்சதாக இருந்தாலும் எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனால் எல்லாமே அப்படி நல்ல விதமாக மாறணும்னா அதுக்கு இறைபக்தியும் தெய்வ பக்தியும் வேணுன்றத நீங்கள் மறந்துட வேணாம். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எல்லா சிக்கல்கள்லேருந்தும் பிரச்சனைகள்லேருந்தும் இந்த வராகி அம்மா நான் உன்னை காப்பாற்றுறேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமேன்னு சொல்லவே. உன்னுடன் எப்போதுமே துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. படுத்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு வாய் கூட பகையாக போகும். சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறவனுக்கு வாய்தான் பகையாக மாறும். பாயை சுருட்டினா பாயை சுருட்டிட்டு சோம்பலை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சினா நீ ஆரோக்கியமாக வாழலாம். அதே போல் வாயை சுருட்டிக்கிட்டு பேச்சை குறைச்சிக்கிட்டு காரியங்களை திறம்பட செய்யும்போது நீ ஆனந்தமாக வெற்றிகரமாக வாழ முடியும். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையோட கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நான் நடத்தி தர்றேன். அடுத்தவங்களை கெடுத்து வாழ்கிறத விட அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்வது தானே நல்ல வாழ்க்கையாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உரியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தையும் தான். எப்போதுமே ஒருத்தருக்கு அன்பா ஆதரவா ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசு. உன் புன்னகை யாரையும் சங்கடப்படுத்தாம சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல புன்னகையாக இருக்கட்டும். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கும்படி எல்லாருக்கும் உயர்வான அன்பை கொடு. சுயநலத்தோட நீ நடந்துக்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை நினச்சி நீ கவலைப்பட அவசியமே இல்லை. சரியான சமயத்தில் அதை நிச்சயமாக நான் தீர்த்து வைக்கிறேன். இனி எந்த கடனும் வராமல் நானே உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு தேவையானதையும் கொடுப்பேன் என் செல்லமே. உனக்குள்ள உற்சாகம் பிறந்து வெற்றியோட மனமகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும். ஒருத்தன் தவறு செஞ்சிட்டா அவனை இந்த உலகம் குற்றவாளியாக சித்தரித்து விடுகிறது. ஆனால் அவன் எந்த சூழ்நிலை அதை செஞ்சாங்கிறத யாருமே இங்கே புரிஞ்சுக்க மாட்டாங்க. குற்றம் செஞ்சவன் கெட்டவனும் கிடையாது, குற்றம் செய்யாதவன் நல்லவனும் கிடையாது. எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்களும் தவறும் வெளியே தெரிகிற வரைக்கும் எல்லாருமே நல்லவனாகத்தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே தவறு செஞ்சவன் கெட்டவன் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே அவங்க திருந்துறாங்களா இல்லையான்னு தெரிய வரும். உனக்காக ஆறுதல் தர, உனக்கான நல்லதை ஆசீர்வதித்து தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது
நீ ஏன் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? இந்த வியாழன் நாளின் இரவிலேயே எல்லாத்தையும் மறந்து தூக்கி போடு. நாளை விடியப் போகிற வெள்ளி விடியலானது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கக்கூடிய சந்தோஷ விடியலாக நிச்சயமாக இருக்கும். உன் வாழ்க்கையவே நான் சொர்க்கமாக மாற்ற போகிறேன். இந்த சமுதாயத்தில் உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய தகுதி என்னங்கிறதே நீ புரிஞ்சுக்காம நீ ரொம்ப உன்னை சாதாரண ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொட்டிடுவாய் என் செல்லமே. ஆனால் நீ என்னவோ வேதனையின் உச்சத்தை தான் தொட்டு கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நீ எதற்காக அழுகிறாய்? இந்த வராகி அம்மா என்ன நம்பு. நிச்சயமா நீ இனிமே கவலைப்படக்கூடிய வெறுக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்த மாட்டேன். என்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் முழுசாக பெற்ற என் அன்பு பிள்ளை அல்லவா நீ? அவனை போல வாழணும் இவனை போல வாழணும்னு நினைக்காம நீ நீயாக வாழப்பார். உன் சுய சிந்தனையோடு நீ உன் வாழ்க்கையை வாழும்போதுதான் உன் வருங்காலம் என்பது பேர் சொல்லக்கூடிய சிறப்பான காலமாக இருக்கும். அம்மா வராகி தாயே, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு நீ என் மேல் அதிகமாக அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சு நான் உனக்காக நல்லது செய்வேன்னு காத்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும். உன்னை நான் என் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஒருபோதும் உன்னை கஷ்டப்படவோ தவிக்க விடவோ விட்டுட மாட்டேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக முடிவை கொண்டு வருவேன். துயரத்தை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கையில் இப்போது துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். உன் கடனையும் கஷ்டங்களையும் கூட போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் என் செல்லமே. வட்டிக்கு கடன் வாங்கும்போது எப்போவுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு வாங்கு. ஏன்னா எதுவுமே வாங்கும்போது ரொம்ப சாதாரணமாக நம்மளால் அடைச்சிட முடியுன்ற நம்பிக்கையோடு நீ வாங்குற எல்லாம் சரிதான். குடும்ப சூழ்நிலைக்காகவும் உன் கஷ்டத்துக்காகவும் சில அவசிய தேவைக்காகவும் சில பொருட்களை நீ கடன் சொல்லி வாங்கிடுற. ஆனால் அதை சரியான சமயத்தில் கொடுக்கலேனா உன்னுடைய இன்னல்களும் உன்னுடைய மனசு படும் வேதனையும் எனக்கு தானே புரியுது. மற்றவங்க உன்னை பார்த்து கேட்குற கேள்வியும் நீ அதனால் அடைகிற மன வருத்தத்தையும் என்னால் பார்க்க முடியலை. உன் சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. உன் கஷ்டமும் அவர்களுக்கு புரியாது. கடன்பட்ட வாழ்க்கையை நினச்சி நீ கலங்கி போகாதே. நிச்சயமா உன் குடும்பத்துக்காகவும் உன்னுடைய குழந்தைகளுக்காகவும் உன்னுடைய பெற்றவர்களுக்காகவும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆகணும். கடன் வாங்கவே கூடாதுன்ற எண்ணம் எப்போதுமே உன் மனசில் ஆழமாக இருக்கட்டும். தொலையாத அன்பில் ஏமாற்றக்கூடிய மனிதர்களிடம் ஏமாந்து போவதை விட உனக்கான வாழ்க்கையை உயர்வாக வாழப்பாரு. கலப்படமில்லாத உன் மனசும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பக்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சதால தானே இந்த வராகி அம்மா உன்னை தேடி தேடி பேச வர்றேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான உறவுகளை எல்லாம் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு விலக்கி வைக்கிறேன். நீ எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. கலங்கி போன நீர் கொஞ்ச நேரம் ஆக ஆக எப்படி தெளிவான நீராக மாறுமோ அப்படியே உன் மனசுக்கும் நான் தெளிவை கொடுக்குறேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையை நினச்சி நீ வருந்த வேண்டாம். காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறும். உதிரக்கூடிய இலைகளை எல்லாம் செடிகள் தூக்கி சுமக்க நினச்சா மரத்தால் அந்த எடையை தாங்கவும் சுமக்கவும் முடியாது. உன்கிட்ட இருந்து விலகி போகிறவங்கள விட்டுடு. அப்புறம் எல்லாமே சரியாகி விடுமேன்னு சொல்லவே. சில பேர் உன் வாழ்க்கை என்ன, உன் கஷ்டம் என்ன, உன் சூழ்நிலை என்ன, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாமல் தான் எல்லாங்கிற அகங்காரத்தில் உன்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க உன் மனசு காயப்படும்படி பேசுகிறத நினச்சி நீ வருந்தாதே. ஏன்னா அவங்க தான் தவிர தான் கஷ்டப்பட்டா மட்டும்தான் திருந்துவேன்னு விடாப்பிடிவாதமாக இருக்காங்க. நீ எதற்கும் வருந்தாமல் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு உயர்ந்து போய்கொண்டே இரு. நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் தைரியமாக இரு. இதுநாள் வரை கஷ்டமாக இருந்த உன் வாழ்க்கை இன்று இரவோடு முடிஞ்சு போய் நாளைய வெற்றி விடியலை வெள்ளி விடியலாக நீ பார்க்க போகிற. உன் வாழ்க்கையை மிக பிரகாசமாக இருக்க போது. பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலையேங்கிறதுக்காக வாழ்க்கையில் ஏன் பிடிப்பில்லாமல் இருக்க? உன் வீட்டில் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லை. உனக்கும்
உன் உடம்பு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு நம்பு. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் வருவேன். நான் தான் உன் கூடவே இருக்கேன் அல்லவா. இனி நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லாத்தையும் கடந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ சொர்க்கம் எப்படி இருக்குன்றத இந்த உலக வாழ்க்கையிலேயே அனுபவிக்கப் போகிறாய். உன் குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி உனக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன்.